ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் ரூ. 300 மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்ட்மென்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் WhatsAppல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். WhatsApp நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 9ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் சோபக்கிரத ஆண்டு 10வது மாதமான தை மாதத்துடைய 26ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மங்களகரமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அதே போல் நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை. மங்களகரம், சிறப்பு எல்லாம் ஓகே தான். அப்படி என்ன நாளை நாள் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாளைய வெள்ளிக்கிழமை தை மாதத்துடைய அமாவாசையானது வருது. தை அமாவாசைங்கிறது இருக்கக்கூடிய அமாவாசைகளே சிறந்த அமாவாசையாக குறிப்பிடப்படுது. மாதந்தோறும் அமாவாசை வரும். அந்த மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையிலே மிக சிறந்த அமாவாசைன்னு 3 இருக்குது. ஒன்று புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை, ஆடியில் வரக்கூடிய அமாவாசை, அதுக்கப்புறம் தையில் வரக்கூடிய அமாவாசை. 12 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்கள் வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் நம்ம இந்த 3 அமாவாசையிலையாவது கட்டாயம் வழிபாடு செய்தாகணும். அதுலேயும் தை அமாவாசையில் கண்டிப்பாக செய்தாகணும். இந்த தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஆபத்து விளைவு நமக்கு ஏற்படும். ஸோ முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாட்கள்லாமே பார்த்திங்கன்னா அது இந்த தை அமாவாசை நாட்கள் தான். இந்த தை அமாவாசை இந்த டைம் தையுடைய கடைசி வெள்ளியோடு சேர்ந்து வருது. இப்படி சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் மங்களகரமான சுபமான ஒரு நாளாக குறிப்பிடப்படுது. ஸோ இப்பேற்பட்ட சுபமான இந்த நாளில் நிலைவாசலில் பதிக்க வேண்டிய 2 பொருட்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிலைவாசலில் பதிக்க வேண்டிய அந்த பொருட்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தை அமாவாசையில் நாளை நாள் முன்னோர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் அடுத்ததாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக வீட்டில் உங்களை பார்ப்பதற்கு முன்னாடி வாசலை பார்த்து தான் உங்கள் வீட்டுக்கே எல்லாரும் வருவாங்க. இந்த வாசல் பல பேர் பலவற்றை தொங்க விட்டுருப்பாங்க. அதாவது நிறைய பேர் வீட்டு வாசலில் பார்த்தா பல பேர் பலவற்றை தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு தேங்காயில் மஞ்சள் நிற துணியில் மறைத்து கட்டி தொங்க விடுவாங்க. கத்தாழை இருக்குல்ல, அதை முழுவதுமாக தொங்க விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வேர்னு சொல்கிறோம்ல, அந்த வேரை தொங்க விடுவாங்க. ஸோ மாந்திரீக மாதிரி பண்ணி மக்கள் கொடுக்கப்பட்ட அந்த தகுடு போன்ற பொருட்களை கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொங்க விடுவாங்க. இது நாம் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். ஸோ நாம் பண்ணனாலும் நம்ம கூட இருக்கிறவங்க பண்ணியிருக்கிறத பார்த்துருப்போம். ஆனால் இது போல் வைப்பதினால் எப்பயுமே திருஷ்டி நீங்காது, பணவரவு அதிகரிக்காது என்று கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இவற்றையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பி செய்கிறாங்க. ஸோ அப்படி செய்கிறத நான் தப்புன்னு சொல்லலை, அதை கரெக்டாக செய்யணும். இப்போ நாளை நாள் வரக்கூடிய இந்த தை அமாவாசையில் வீட்டு வாசலில் நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை வைத்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு நல்லா பழிக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி திருஷ்டி நீங்கிறது, பணவை அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான அதிசயம் எல்லாம் நடக்கும். ஸோ அதனால் எந்தெந்த நாளன்னைக்கு எதை செய்யணுமோ அதை நாம் கரெக்டாக செய்தால் தான் பலன் கிடைக்கும். அதனால் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க இனி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். அதுக்கான நேரம் வந்தால் நடக்கும் அப்படின்ட்டு பெரியவங்க ஒரு வார்த்தையை விடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நாளைய இந்த தை வெள்ளி தை அமாவாசையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருட்களை பற்றி பார்த்துடலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு என்னங்கிறத பார்த்தலாம். நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே மண் தரை இருந்தது. அதனால் அதனை சாணத்தால் மொழுவி கோலம்லாம் போடுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்போலாம் தெருவை கூட்டுறதுங்கிறதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரேராக நம்ம இருக்குது. டைல்ஸ் தரையாக மாறிவிட்டது. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நாளை நாள் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. ஆனால் கோலம் போடுறதுக்கு பதிலாக நல்லா சுத்தமாக கூட்டி தண்ணி எல்லாம் தெளித்து விட்டுறணும். அதே போல் நிலைவாசலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நாம் விளக்கு வைக்கணும். நிலைவாசலில் தேவதை குடியிருப்பாங்க. அதனால் அதனை மங்களகரமாக இருக்கிற மாதிரி நாம் பார்த்துக்கணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் காலத்தில் அகல் விளக்கு ஏற்றி வைக்க சொல்லியிருக்காங்க. இல்லை என்றால் மாடத்தில் வைப்பாங்க. இது போல் வைக்கிறதுனால தேவதைகள் குடியிருப்பாங்க என்பது ஐதீகம்.
அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளக்க வந்து ஏற்றுங்க. நாளை நாள் இன்னும் விளக்கு ஏற்றுறது வந்து நம்ம முன்னோர்களுக்கு அவங்க போகக்கூடிய பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்குமா. அதனால் கண்டிப்பாக நாளை நாள் நிலைவாசலில் விளக்க வந்து ஏற்றி வைத்திருங்க. அதே போல் கோமதி சக்கரம், நவரத்தினங்கள், மகாலட்சுமி சோழி போன்றவெல்லாம் நாம் நிலைவாசலில் பதித்திருக்க வேண்டும். நாம் இப்படி வைப்பதனால என்ன பயன் என்றால், உங்கள் வீடு தேடி வந்து உங்களை திட்ட வேண்டும் என்று வருவாங்கள்ல, அவர்களை கூட கோபம் குறைக்க செய்யுமா இதெல்லாம். அதனால் இதெல்லாம் இல்லைன்னா அதை வாங்கி நிலத்தில் வந்து இது பண்ணுங்க. ஒருவேளை நிலைவாசலில் நீங்கள் இப்போ இது பண்ண முடியாது அப்படின்னா, அதை வாங்கி உங்கள் வீட்டிலையாவது நாளை நாள் வைங்க. நிலைவாசலில் மேலே கூட நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். ஒரு வேளை வீடு கட்டிட்டுக்கிறீங்க என்றால் நாளை நாள் இந்த 3 பொருட்களையும் ஒரு மூட்டையாக கட்டி வாசலில் தொங்க விடுங்க, இல்லை வந்து பதிச்சு வைங்க. கண்டிப்பாக நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் இது கட்டாயமாக செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது கோமதி சக்கரம், நவரத்னங்கள், மகாலட்சுமி சோழி இவ 3மே வந்து நிலைவாசலில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு நாளை நாள் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அவசியம். ஏனென்றால் இப்படி வைக்கிறதுனால மங்களத்துடைய ஒன்றாக இது கருதப்படுது. மேலும் நிலைவாசலில் விநாயகர் படத்தையும் நாம் வந்து மாட்டி வைக்க வேண்டும். இதெல்லாம் நாளை நாள் நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிபூர்ணமாக நீங்கள் ஆசைப்பட்ட நிலைவாசலில் திருஷ்டி எதுவும் உள்ள வராமல் பணவரை வந்து அதிகரிக்க செய்யும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாளை நாள் இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ நேரம் வந்து ஷேர் பண்ணேன். இப்போ அடுத்ததாக வந்து நாளை நாள் தை அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம், வழிபடக்கூடிய வழிபறைகள் முறைகள் பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அதனால் அதை பற்றியும் கொஞ்சம் வந்து தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதையும் வந்து மறக்காமல் நாளை நாள் பண்ணிடுங்க. தீ தர்ப்பணம் கொடுக்க உகந்த இடங்களில் கொடுக்க முடியாதவங்க உங்களுடைய வீட்டிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக வந்து கொடுக்கலாம். இதை வந்து ஜோதிடர்கள் வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை அப்படியே இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் தை அமாவாசை அப்படிங்கிறதுனால எந்த நேரத்தில் திதி தர்ப்பணம் கொடுத்தால் நல்லது என தெரிந்து கொள்ளுங்க. என்ன உணவுகள் உண்ண வேண்டும், எவ்வாறு திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை நாளன்று நண்பகல் 12 மணிக்கு முன்பாக திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதிகாலையில் நாளை ஒரு நாள் 4 மணியிலிருந்தே கொடுக்க ஆரம்பித்து விடலாம். சூரியன் உதயம் முன்பு பிரம்ம முகூர்த்தம் இருப்பதால் சூரியன் வந்த பிறகு கொடுக்க வேண்டும் என்று கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் நாளை நாள் செய்வது ரொம்ப 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 புண்ணியத்தை கொடுக்கும். திதி தர்ப்பணம் கொடுக்க உகந்த இடங்களில் கொடுக்க முடியாதவங்க உங்களுடைய வீட்டின் அருகே கோவில்களில் அருகே இருக்கக்கூடிய குளங்களில் கொடுத்து அங்கேயே கூட கரைத்து விடலாம். ஸோ 4 பிண்டங்கள் வந்து வைக்க வேண்டும். பெரும்பாலும் 4 பிண்டங்கள் தான் நாளை நாள் வைக்க வேண்டும். முதல் பிண்டம் தந்தை வழி முன்னோர்கள், 2வது பிண்டம் தாய் வழி முன்னோர்கள், 3வது பிண்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விபத்து, தற்கொலை போன்ற இயற்கை மரணம் அடையாதவர்களுக்கு, 4வது பிண்டம் தர்ப்பண பிண்டம் ஆகியவை வைத்து நீர்நிலைகளில் நாளை நாள் கரைக்கும் போது மீன்களுக்கு உணவாக அது மாறும். அதுக்கப்புறமா காகம், பசு, மீன் போன்றவை கூட உண்டால் மிகவும் நல்லது. ஸோ முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு சமம். அதனால் நாளை நாள் இந்த மாதிரி வந்து பிண்டை வைத்து தர்ப்பணம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா காலையில் கண்டிப்பாக விரதம் எடுக்க வேண்டும். நீர் ஆதாரங்களை எடுத்துக்கொள்ளணும். அல்சர் போன்ற நோயாளிகள் வேறு வழிகள் இல்லாததால் உணவு அருந்தலாம். மதிய வேளையில் திதி தர்ப்பணம் கொடுத்த பின் கண்டிப்பாக சைவ உணவு தான் உட்கொள்ள வேண்டும். சாம்பார், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மோர் சாதம் வைத்து சாப்பிடணும். இரவு நேரத்தில் விரதம் இருப்பவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணவு வந்து டிஃபனாக எடுத்துக்கொள்ளணும். ஆக மொத்தம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முறையில் தான் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த முறையில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் சமைக்கவும் செய்யணும். ஸோ தர்ப்பணம் கொடுத்து நாளை நாள் சமைத்து இந்த மாதிரி நாம் உண்றது மட்டும் இல்லாமல் காகங்களுக்கும் கொடுத்து நாம் இது பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு சகல விதமான முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதாவது சகல விதமான தோஷங்கள் நீங்கி முன்னோர்கள் ஆசி கிடைக்கும். ஸோ நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை நாள்
தையுடைய கடைசி வெள்ளி தை அமாவாசை சேர்ந்து வரக்கூடியதுனால என்ன நிலைவாசலில் பண்ணும், அதை விட அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறத பற்றியும் நிலைவாசலில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றியும் தெரிஞ்சு அவங்களும் இதை பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.